हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम् रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व माम् कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सुमीनाक्षी सुन्दरेशो भक्तकल्पमहीरुहो तयोरनुग्रहो यत्र तत्र शोको न विद्यते भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं मधुरापुरनायिके नमस्ते मधुरालापिशुकाभिरामहस्ते मलयध्वजपाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् हनुमते नमः श्रीहरये नमः येषां त्वन्तगतं पापं जनानां पुण्यकर्मणां ते द्वन्द्वमोहनन्मुक्ताः भजन्ते मां दृढव्रताः அப்படின்னு கீதாச்சாரியன் பகவானிடத்துல அன்பு வராம போறதுக்கு காரணம் பெரிய ஏதோ மலையான பாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். ராமாயணத்திலையும் ராமநாமத்திலையும் ராமனிடத்திலையும் நமக்கு ஒரு விசுவாசம் வராத போறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பாபம் பிரதிபந்தகமாக இருக்கு. பொதுவாகவே ஸ்ரேயஸுக்கு பாபம்தான் பிரதிபந்தகம். அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். பாபத்தை நிவர்த்தி எப்படி பண்ணிக்கிறதுன்னா அதற்கு கங்காதி புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்றது, காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிக்கிறது, இப்படி பல உபாயங்கள் பிராயஷ்சித்த காண்டங்கள்லையும் ஆன்மீகங்கள்லையும் நமக்கு சொல்லியிருக்கா. சந்தியாவந்தனமே மகாபிராயஷ்சித்தம்னு சொல்றா. சந்தியாவந்தனத்தை விடாம ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாலே அதுல திரும்ப திரும்ப ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமின்னு நவகிரக பிரீத்திகள் ஏற்படுறது.
தனியாக டாக்ஸி வச்சுட்டு நவகிரக க்ஷேத்திரமும் போகணும்னு அவசியம் இல்லை. சந்தியாவந்தனத்தை ஸ்ரத்தையா பண்றவாளுக்கு எல்லா கிரகங்களுடைய பிரீத்தியும் அவளுக்கு கிடைக்கிறது. அதோட நமஸ்தவித்ரே ஜெகதேக சக்ஷுஷேன்னு சொல்றதே சூரியனுடைய பிரசாதம் நமக்கு ஏற்படுறது. ஆசத்தியன ரஜசா காயத்ரியை ஜபிக்கிறதுனாலேயே மலமலையான பாபங்கள்லாம் நிவர்த்தியாகிறது. நமக்குன்னு விதிச்சதான காரியங்களை செய்யறதே நமக்கு பல ஸ்ரேயஸுக்கு ஹேதுவாக ஆறுது. பாபத்தை மொத்தத்துல போக்கிக்கணும். அப்பதான் பகவான் இடத்துல திருடபக்தி உண்டாகும். ஜனானாம் புண்ணிய கர்மணாம் அப்படின்னு பகவானே அடுத்த வாக்கியத்துல ஏஷாம் தொந்தகதம் பாபம், பாபம் எப்ப முடிவடைகிறதோ அப்போ திருடபக்தி ஏற்படும்னா, பாபம் அடையறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா ஜனானாம் புண்ணிய கர்மணாம், நிறைய புண்ணிய கர்மாக்களை செஞ்சு க்ஷேத்ராட்டனங்கள், புண்ணிய தீர்த்த ஸ்நானங்கள், பகவத்குண சிரவணம். இப்போ 1/2 மணி 1 மணி ராமாயணம் கேட்குறோமானாலே இதுவே மகாபிராயஷ்சித்தம் தான். புண்ணிய கதைகள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம், அதுல நம்மள அறியாத பாபங்கள் போயிட்டே இருக்கு. ஜனானாம் புண்ணிய கர்மனா, அப்புறம் திடபக்தி ஏற்படுறது அப்படின்னு பகவான் தே துவந்தமோக நிர்முக்தாக, துவங்கள்லேருந்து விடுபடுறா. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் இதெல்லாம் துவந்தங்கள். உலகமே துவந்தத்தினால ஆனதுதான். பகல் ராத்திரி, வெயில் மழை, இப்படி மாறி மாறி வர்றதுதான் அமாவாசை பௌர்ணமின்னு மாறி மாறி வர்றதுதான் இந்த உலகம். இந்த துவங்கள்லேருந்து விலகணும். சுகம் வந்தா ஓஹாயின்னு குதிக்கிறது, துக்கம் வந்தா அப்படியே உடஞ்சு போய் உட்கார்றது, அப்படியே மூழ்கிடுறாலும் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு உபாயம் மகா கிருத்துக்களை, மகாபிராயஷ்சித்தமான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சோமானால் இது வரது தானே. பிரகலாத சுவாமி சொன்னார், கோவில்ல போய் மெனக்கட்டு இங்க காட்டழி சிங்கர் இருக்கார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் இருக்கார், ஆனால் யாராவது மெனக்கட்டு இங்கேருந்து கோவிலுக்கு போய் லட்சுமி நரசிம்ம சுவாமிகிட்ட நாளன்னைக்கு கடுமையான எனக்கு ஒரு வயத்து வலி வரணும், மத்தியானம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்கிறாளா? சுத்தியல் 100 பேர் வச்சிருந்து மண்டையில் அடிக்கிறா போல எனக்கு ஒரு தலைவலியை கொடுங்கன்னு யாராவது கேட்கிறாளா? சுவாமிகிட்ட கேட்கறது இல்லை. ஆனா வரது தலைவலி எப்பயோ ஒரு நாள் வரது, வயிற்று வலி எப்பயோ ஒரு நாள் வரது. பிரகலாதன் சொன்னார், யதா துக்கம் அயத்தனதா அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத எப்படி கஷ்டங்கள் வருதோ கர்மவசமாய், அது போல சுகங்களும் வந்துடும். இதுக்கு நீ பக்தியை விலை பேசாதேன்னு விட்டா. நீ பண்ற நல்ல காரியங்களே பெருமாள் இடத்துல நான் அதை பண்ணேனே இதை பண்ணேனேன்னு வேற கேட்டு வேற கொச்சப்படுத்தாதை. செஞ்ச நல்ல காரியத்தை கஷ்டம் எப்படி நீ எதிர்பார்க்காத வருதோ அது போல சுகமும் வரும். நீ சாட்சியா இருந்தா போதும், உன்னுடைய கர்மவசமாய் தானே எல்லாம் நடக்கும். நீ செய்ய வேண்டியது என்னன்னால் ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம் பகவான் இடத்துல ஈடுபடணும். ஒரு நாயால முடியுமா? ஒரு பன்னியால முடியுமா? பாகவதம் படிக்க முடியுமா? ராமாயணம் கதை கேட்க முடியுமா? நமக்கு தானே பாக்கியம் பாக்கியம்னு நினைச்சு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றது, புண்ணிய கதைகள் ஈடுபடுறது. இப்ப ஸ்ரீராம நவமின்னு அவ்வளோ பெரிய யானை, அவ்வளோ பெரிய காது இருக்கு. அதுகிட்ட போய் இதை வரப்போறது ஒரு வாரத்துல ஸ்ரீராம நவமின்னு சொன்னா காதுல கேட்குமா? காது கேட்குமா? கரும்பை உடைச்சா காது கேட்கும். அது பட்டுன்னு திரும்பும். கரும்பு தொகை எப்படியே ஆட்டினோமானா அந்த சத்தத்துல உடனே திரும்பும். லட்சம் உணர்ச்சிகள் இருக்கு, அதோட துதிக்கையிலைன்னு சொல்றால் 1,00,000 மடங்கு இருக்கு மனுஷியால விட. மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். இது யானை அதுக்கு பிடிச்சதான ஆகாரத்தை பலாப்பழத்தையோ வாழைப்பழத்தையோ கிட்ட கொண்டு போனோம்னா உடனே துதிக்கி ஆட்டுறது, அதெல்லாம் முடியும். ஆனா ஸ்ரீராம நவமின்னு சொன்னா அதுக்கு தெரியாது. ராமனுக்கு 10 துளசி எடுத்து போடணும், அர்ச்சனை பண்ணணும், லட்சார்ச்சனை நடக்கிறதுன்னு சொன்னா புரியுமா? அதால ஈடுபட முடியுமா? ஆனா அது எல்லாமும் ஈடுபட்ட க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. இந்த ஜம்புகேஸ்வர க்ஷேத்திரம் இருக்கு, ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே திருவானைக்கோவில். ஆனைக்கா அண்ணலே அப்படின்னு தான் சம்பந்தர் முதலியவாள்லாம் பாடியிருக்கா. ஆனையை காத்த க்ஷேத்திரம், யானைக்கு அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம். யானை பூஜிச்சிருக்கு இங்கே, யானையும் சிலந்தையும் சேர்ந்து பூஜிச்சிருக்கு காளஹஸ்தியில, எறும்பு பூஜிச்சிருக்கு திருச்சிராப்பள்ளியிலேயே திரு எறும்பூர் அப்படின்னு எறும்பு பரமேஸ்வரனை ஆராதிச்சிருக்கு. சர்ப்பம் பூஜிச்சிருக்கு திரு நாகேஸ்வரம். நண்டு பூஜிச்சிருக்கு பரமேஸ்வரனே கர்க்கடகேஸ்வரர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்துல திருவிசநல்லூர்ங்கிற க்ஷேத்திரத்துல கர்க்கடகேஸ்வரர்னு இருக்கார். இப்படி எல்லா மிருகங்களும் கூட பூஜிச்சிருக்கு, ஜீவராசிகள் எல்லாமும் பூஜிச்சிருக்கு.
ஆனாலும் அபூர்வமா ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துல ஏதோ ஒன்று தானே போதிச்சிருக்கு. ஆனா மனுஷனா பிறந்தவாளுக்கு சொன்னா புரியுமே. அதுவும் புரியாத போயிட்டானால், வெறும் கேவலம் உதர நிமித்தமா அலைஞ்சிட்டு இருந்தானால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவனை நினைச்சு, அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாபத்தை போக்கிக்கணும், பகவானிடத்துல அன்பை ஏற்படுத்திக்கணும். பாபம் பெரும்பாலும் எதனால ஏற்படுறது? உடலாலையும் மனசாலையும் வாக்காலையும் ஏற்படுறது. வாக்கால பாபம் செய்யறான், பரநிந்த, ஆத்மஸ்துதி, அன்றுதம், இதெல்லாம் வாக்கால செய்யற பாபங்கள். மனசால கெடுதல் என்றாம் பிரத்தியாருக்கு மானசிகமான பாபங்கள். காயத்தினாலையும் இடைஞ்சல் பண்றான் சில பேருக்கு, பல பேருக்கு அது பாபங்கள். இந்த பாபத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்கும் கீதாச்சாரியன் அந்ததே எதால பாபம் பண்ணினமோ அதாலேயே நிவர்த்தி பண்ணிக்கணும். மகாபரிவானா அடிக்கடி சொல்லுவா, எந்த இந்திரியத்தால பாபம் பண்றையோ அதை சீக்கிரம் அதாலேயே பிராயஷ்சித்தம் பண்ணினுடோ, இல்லைன்னா அந்த இந்திரியத்திலேயே வரும் ஆபத்தும்பா. இப்ப கண்ணால ஒருத்தன் பாபம் பண்ணானா கண்ணை பிடிக்கி வைக்கிறா போலேயே கஷ்டம் வரும். வேற இந்திரியத்தால பாபம் பண்ணானால் அந்த இந்திரியத்திலேயே வரும் வியாதி. அப்படி வரக்கூடாது. அந்த பாபத்தை உடனே போக்கிக்கணும், அந்த இந்திரியங்களாலேயே போக்கிக்கணும். கண்ணால செய்யற பாபம், வாக்கால செய்யற பாபம், மனசால என்ற பாபங்கள் கீதையில சுவாமி சொல்றார். தேவத்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சா சே ஷாரீரம் தப உச்சியதே. ஷரீரமான தபஸ்ன்னு சிலது. தேவதைகளை அர்ச்சிக்கிறது, பிராமணால பூஜிக்கிறது, ஆச்சாரியன தெய்வமா நினைக்கிறது, பெரியோர்கள் பிராஜ்யர்களை பூஜிக்கிறது. தேவத்விஜ குரு பிராக்ய பூஜனம், சுத்தமா இருக்கிற சுத்தமான வஸ்திரத்தை கட்டிக்கிறது. சௌச்சம் ஆர்ஜவம், எவ்வளவு முடியுமோ உண்மையா இருக்கிற, மனசாலையும் வாக்காலையும் உண்மையா இருக்கிற. ஆர்ஜவம் பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை யதாசக்தி கடைபிடிக்கிறது. அஹிம்சா சே, பிரத்தியாருக்கு இடையூறு இல்லாம இருக்கிற, யாருக்கும் இடையூறு இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் சாரீரமான தபஸ்ஸா. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதஞ்சயதி சுவாத்தியாயாபியசனம் செய்வே வாங்மயம் தப உச்சியதே. வாக்கால பண்ணக்கூடிய தபஸ் மகாபாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். தபஸ்னாலே புண்ணியத்தை சேர்க்கிறது, பாபங்களை போக்குறது. பிரத்தியார் மனசை பேதிக்க முடியுமா பேசாம இருக்கிற, வேகப்படுத்தாத இருக்கிற. அனுத்வேகரம், என்ன பண்ணுவேன் தெரியுமா உடனே அப்படின்னா உடனே ஒரு வேகம் வரும். சொல்றவனுக்கு வரும், கேட்கிறவனுக்கு வரும். என்னடா பண்ணிடுவே அப்படின்னு அவன் திருப்பி ஆரம்பிப்பான். அது மாதிரி வேகத்தை கலப்புற சொற்களை சொல்லாம இருக்கிறது வாக்மயமான தபஸ்ஸா. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம், சத்தியத்தையே பேசுறது, பிரியமாய் பேசுறது, ஹிதமாய் பேசுறது. சத்தியம் பிரியஹிதஞ்சயதி, இந்த மாதிரி ராமாயண பாராயணங்கள் பண்றது, ராம கதைகளை சொல்றது, வேதாத்தியனத்தை திரும்ப திரும்ப பிரம்மயஜ்ஞ பிரஷ்னாதிகளை பண்றது. சுவாத்தியாயாபியசனம் செய்வே, பிரத்தியாருக்கு சொல்லி வைக்கிறது. இதெல்லாம் வாங்மயமான தபஸ். மனசால செய்யக்கூடிய பாபங்களை மனசால பண்ற தபஸால போக்கிக்கிறது. மனஹா பிரசாதா சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரஹ பாவசம் சுத்திரித்யேதது தபோமானசமுச்சியதே. மனசுல எப்பொழுதும் ஒரு தெளிவையே வச்சுக்கிறது. ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே மனசை வச்சுக்காம வெளியில வர்றது. குழப்பறதுக்கு ஈஸியா உள்ள போயிடுறோம், மனசுல குழப்பத்துக்கு போயிடுறோம். குழப்பறதுக்கு சுத்தி எல்லாரும் இருக்கா, அந்த குழப்பத்துல எல்லாம் சிக்கினுடாம தெளிவா எப்பொழுதும் வச்சுக்கிறது. மனப்பிரசாதா, எல்லாரிடத்துலையும் அன்பு செய்யறது. சௌமியத்துவம் மௌனம், முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது, அடக்கத்தோட இருக்கிறது. ஆத்ம விநிகிரஹ பாவசம்சுத்திரித்யேதது, நல்ல விஷயங்களையே என்றது. இதெல்லாம் மானசிகமான தபஸு அப்படிங்கிறால். தனி எதுக்காக சொல்றேன், தபஹான்னு ஆரம்பிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படி. தபஸ்ன்னா என்னென்னங்கிறத பல இடங்கள்ல பல விதமாக சொல்லியிருக்காள். எது எது முடியுமோ அதை அனுஷ்டிக்கிறது, இல்லை ராமாயணத்தையாவது நித்திய பாராயணம் பண்ணிட்டு இந்த கதைகளை கேட்குறோம். இந்த அதுவும் புண்ணிய காலத்துல ஸ்ரீராமநவமியில கேட்குறோம்னாலே இதுவே ஒரு தபஸ். தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு அழகா ஆரம்பிச்சிருக்கார் வால்மீகி. நேற்றைய தினம் ஸ்ரீ ராமாதிகள் ஜனகன், அவனுடைய பொண்ணு 2, அவருடைய தம்பி குஷத்வஜன், அவருடைய பொண்கள் 2 பேர்கள்,
சீதே, ஊர்மிளே, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தின்னு இந்த 4 குழந்தைகளையும் விவாகம் பண்ணி கொடுக்க 4 புத்திராளுக்கு, தசரத புத்திராளுக்கு. அழகு வால்மீகி ராமாயணத்துல இந்த சர்க்கத்துக்கு தியாருஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியேன்னு சொல்றதே தசரத புத்திரோத்வாஹோ நாமே அப்படின்னு வரும் அந்த சர்க்கம். சீதா கல்யாணம்னு இருக்கக்கூடாதோ, ராம விவாகம்னு, ராமனுடைய விவாகம்னு சொல்லக்கூடாதோ. அப்படி சொல்லாம வால்மீகி தசரத புத்திரோத்வாஹோ நாமே 370 சர்க்கா, 73வது சர்க்கம் பாலகாண்டத்திலே தசரதனுடைய குழந்தைகளுக்கு விவாகம். ஏன்னா ரங்கநாதன் ஆராதிச்சு அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி அப்படி ஒரு மகாத்மாவா இருந்தவர், அவருடைய குழந்தைகளுடைய விவாகம்னு சொல்றதே தசரதரை இங்க நினைக்க அழகா வால்மீகி அதை சொல்றது ஒரு அழகு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு வரால் கிரகப்பிரவேசத்துக்கு ஜனகன் விடை பெற்று கொண்டு கிளம்புறால். விஸ்வாமித்திரரும் அவள்கிட்ட விடை பெற்று கொண்டு உத்தரதிக்க நோக்கி போயிட்டார் தபஸுக்கு. முன்னாடியே ராமன்கிட்ட சொல்லியிருந்தார், அவர் ராமனோட லக்ஷ்மணனோட வர காலங்கள்ல கௌஷிகின்னு ஒரு நதி, என்னோட சகோதரி நதி ஆயிட்டாள் ராமா, அந்த சகோதரிகிட்ட எனக்கு ரொம்ப பிரியம், அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் கௌஷிகி நதி தீரத்திலேயே வாசம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். தன்னோட சரித்திரத்தை 2 சர்க்கங்கள்ல பிரம்மயோ நிர்மஹானாசீதி குஷோ நாம மகாதபாஹ அக்லிஷ்டௌ விரத தர்மஜ்ஞஹ சஜ்ஜன பிரதிபூஜகஹ. அவரோட பூர்வீகாலோட கதையெல்லாம் சொல்லி காதியினுடைய புத்திரர் நான் எல்லாம் சொல்லிட்டு, அதுல எனக்கு ஒரு சகோதரி உண்டு கௌஷிகின்னு, அவள் நதியா பிரவகிச்சு விட்டால், அதனால நான் கௌஷிகி நதி தீரத்திலேயே இருக்கேன் சகோதரிகிட்ட உள்ள பிரியத்தினால என்னெல்லாம் ராமனிடத்துல சொல்லியிருக்கார். கிளம்பி போயிட்டார் அவர். ஜகாமோத்தர பர்வதம்னு பிந்தானஷ்சாந்திர சூடம் தனுரமணி சுதாம் இந்திரா மேவலப்துவா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்துவம் த்ரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி ஆருந்தானே ருஷந்தே भृगुकुलतिलके संक्रमय्यस्वतेजः याते यातोस्य योध्यां सुखमिव निवसन् कान्तया कान्तमूर्ते शत्रुघ्नेनैकदाथो गतवति भरते मातुलस्याधिवासं तातारब्धोऽभिषेकः तव किल विहतः केकया தீஷபுத்ரியா. திரும்பி வர வழியிலே பரசுராம கர்ப்பபங்கம் சொன்னார். வைஷ்ணவமான தனுஷ வச்சுண்டு அவர் எதிர்பார்த்துண்டு ராமன் வரத்தே வழியில் நின்று பட்சிகள்லாம் கோராஸ்ம பக்ஷினோவாச்சா, கோரமான சப்தங்கள் போடுறதாம் பரசுராமர் வரார். அந்த நேரத்துக்கு உடனே வசிஷ்டரை பார்த்து தசரதர் கேட்கிறார், பட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமா சத்தம் போடுறதே, ஏதோ விபத்தை சூச்சிப்பிக்கிறதே என்னன்னு கேட்கிறாள். அப்போ வசிஷ்டர் சொல்றார், ஆமாமா நானும் கவனிச்சேன்னு பயமுறுத்தாம, அதுக்கு தான் ஆச்சாரியர். கவலைப்படாதே தசரதா, ஏதோ ஒரு ஆபத்து தெரியறது, ஆனா மிருகாஹா பிரசமயந்தே, மிருகங்கள்லாம் உன்னோட ரதத்தை பிரதட்சிணமாக போறது, அதனால வரது ஆபத்தா இருந்தாலும் மங்களமா முடியும். அது நிமித்தம் நன்னா இருக்கு, உனக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டே இருக்கிறதே கைலாச பர்வதம் போல வந்தாராம் பரசுராமன். பெரிய ஆகிருதியாய் ராமனை கூப்பிட்டு, ராமா நீ ஏதோ சிவதனுஷ முறிச்சியான்னு கேள்விப்பட்டேன், அது உளுத்து போன தனுஷு ரொம்ப வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கான் பொட்டியில வச்சு, எடுக்காமலே இருந்ததுல நீ போய் எடுத்ததும் அதை உதுந்து போயிடுத்து, அதை எடுத்ததை பெரிய வீரன்னு நீ நினைச்சுக்காதே, என் கையில வைஷ்ணவமான தனுஷு இருக்கு, இதை கையில எடுத்து ஆரோபிச்சையானால் நான் ஒத்துப்பேன் நீ வீரன்கிறதே, இல்லைன்னா என்னோட யுத்தத்துக்கு வரணும்னார். சுவாமி சொன்னார், நீ பிராமணன் உம்மோட நான் சண்டை போடுவேன், நாங்கள்லாம் பூஜிக்க வேண்டிய வாழ்நாள் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த தனுஷை எடுத்து காட்டுன்னதும் சுவாமி அந்த தனுஷை வாங்கிட்டார். உடனே பானத்தை பூட்டி விட்டார், பிரம்மாஸ்திரத்தை பூட்டி தனுஷை எடுத்துவிட்டோம் கையிலன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆயுதத்தை கையில எடுத்தா அதுக்கு ஏதாவது பலி கொடுக்கணும், அது ஒரு பூஜை, அது இல்லாம வெறுமனை வைக்கக்கூடாது. அதனால நான் இப்ப பானத்தை பூட்டிவிட்டேன், நீங்க சொன்னபடி தனுஷை எடுத்துட்டேன், ஏதாவது கொடுங்கோ, நீர் பிராமணன் உண்மை அடிச்சேனானால் பிரம்மஹத்தி பாபம் வந்துடும், நான் பூட்டின இந்த பானத்துக்கு எனக்கு ஏதாவது பதில் பண்ணணும்னு சொல்ல. அப்ப பரசுராமர் சொன்னார், நீ பகவான் நாராயணன் விஷ்ணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
வேற அவரை தவிர யாரும் இந்த தனுசு தூக்க முடியாது கையில. என் வாழ்நாள்ல பண்ண அத்தனை புண்ணியத்தையும் இந்த தனுசுக்கும் ராமபானத்துக்கு அர்ப்பணம் பண்ணி விடுறேன்னா உடனே சுவாமி நானே கைட்டி விட்டார். நீயே வச்சுக்கோ இந்த தனுஷன்னுட்டு பரசுராமர் கேரள தேசம் போயிட்டார் தபஸுக்குன்னு. இன்னைக்கும் திருவனந்தபுரத்துலேருந்து 4 மைல்ல திருவள்ளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஓடை இருக்கு. அங்க பரசுராமரோட ஆலயம் இருக்கு, அவரோட தபோவனமாக சொல்லப்படுறது. கேரளத்தையே பொதுவாக பரசுராம க்ஷேத்திரம்னே அதனால சொல்றது. பரசுராம க்ஷேத்திரம் பால் காரணம் என்னன்னா, பரசுராமர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா. சப்த சிரஞ்சீவியில உத்தராக அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணா கிருப பரசுராமஸ்சே அப்படின்னு அவர் இருந்துட்டு இருக்கா. வியாசர் அஸ்வத்தாமா இவாளுக்கெல்லாம் அனந்த பத்மநாபரோட சந்நிதி இருக்கு. இவாளுக்கெல்லாம் பிரதட்சணம் பண்ணி வந்தோமானா பத்மநாபனை சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு அவரை பிரதட்சணம் பண்ணி வந்தோமானா காலண்டையில ஒரு வியாசரோட சந்நிதி இருக்கு. அங்கேயே அஸ்வத்தாமனுக்கும் சந்நிதி இருக்கு. எல்லாம் சிரஞ்சீவிகள். அங்க அழகா வேத பாராயணமும் நடந்துட்டு இருக்கு. திருவனந்தபுரம் நிறைய பிரவச்சனத்துக்கு போயிட்டு இருந்த காலத்துல கவனிச்சிருக்கேன். அதுபோல அங்க ஒரு கிருஷ்ணர் சந்நிதி, அங்கேயும் நிறைய பாகவத பாராயணம் பண்ணுவாள் கோஷ்டியா புருஷாலும் ஸ்திரீக்களும். இங்க பத்மநாபனோட நடையிலையும் கொடிமரத்தடியில அங்க ஒரு கோஷ்டிகள் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்பாள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். லட்சம் பாராயணம் கோடி பாராயணங்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ராஜாக்கள் இருந்த காலங்கள்ல லட்சம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம்னு சங்கல்பிச்சு பிராமணாளுக்கு போஜனங்கள்லாம் விசேஷமாக பண்ணி கோவில் முழுக்க பிராகாரங்கள்லாம் உட்காத்தி வச்சு சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். ஏன்னா சஹஸ்ரநாமத்துக்குன்னே ஏற்பட்ட க்ஷேத்திரம் அங்கே அனந்த சயனம். ஏன்னா பத்மநாபம் சுரேஷம்னு அவரோட தியானத்தோட தான் விஷ்ணு சஹஸ்ரநாமமே தொடங்குறது. யார் உலகத்துல எந்த மூலையில சஹஸ்ரநாமம் சொன்னாலும் திருவனந்தபுரம் பத்மநாபரோட தியானம் இல்லாத சொல்ல முடியாது. பத்மநாபம் சுரேஷம்னு அவர் நாமத்தோடு தான் ஆரம்பிக்கிறது சஹஸ்ரநாமம். லட்சம் பாராயணங்கள் 10 லட்சம் பாராயணங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டு பண்றதுன்னு இன்னைக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை லட்ச தீபங்கள்லாம் போடுறார். அந்த காலங்கள்லேயும் வேத பாராயணம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணங்கள்லாம் வச்சிருக்கா. இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களும் ஸ்ரத்தையாக பெரியவா பண்ணிட்டு வந்ததை விடாம பண்றா. பரசுராமருக்கு சந்நிதியும் அங்க திருவனந்தபுரத்து பக்கத்திலேயே இருக்கு. பரசுராமர் கிளம்பி போனதும் சுவாமி அயோத்திக்கு வந்து ரங்கநாதனை சேவிச்சு தம்பதிகளாக இந்த கல்யாண தம்பதிகள் எல்லாம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல எந்த பிரபு பிரகாசிக்கிறாரோ அவர் அன்னைக்கு அயோத்தியில இருந்தார். பிரம்மலோகத்திலேருந்து அயோத்திக்கு வந்தார். அயோத்தியிலேருந்து அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் விபீஷணனோட. அந்த பிரபுவனுடைய ஆலயத்துக்கு அழிச்சுட்டு போய் குழந்தையில பலம் வந்து நமஸ்கரிச்சு அந்த சுவாமியை அயோத்தியிலே சரையு கரையில அந்த சகோதராளுக்கெல்லாம் அழகா பவனம் அமைச்சு கொடுத்து, ராமபவனம் முதலிய பவனங்கள் அமைச்சு கொடுத்து உத்தியானங்களோட தசரதர் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு கவலை தான் அவருக்கு இருந்தது, ராமனுக்கு விவாகம் ஆகலையேன்னு. ராமாதிகளுக்கு அதுவும் ஆயிடுத்து. சந்தோஷமா இருக்கால். ராமனும் சீதையோட கூட பிரியாது சீதா ராமஸ்யே தாரா பித்ருகிருதா இதி சுகமிவ நிவசன்னு காந்தயா காந்தமூர்த்தே அப்படின்னார் நாராயணியத்திலையும் நம்பூதிரி. காந்தன்னு ரொம்ப அன்பு வச்ச கணவனுக்கு பேர், காந்தேன்னு பேரு ரொம்ப அன்பு வச்ச மனைவிக்கு. காந்தயா காந்தமூர்த்தே அப்படின்னார் நாராயண நம்பூதிரி. சீதையோட சௌக்கியமா 12 வருஷ காலங்கள் வசிச்சா. எதேச்சியாக பரதனுடைய மாமா யுதாஜித் வந்திருந்தார் விவாகத்துக்கு. தாத்தா அஸ்வபதி பார்க்கணும்னு ஆசைப்படுறாள் பரதனே, கொஞ்ச நாள் அழிச்சுன்னு போய் வச்சுக்கிறோம்னு சொல்ல. பரதனை விட்டு எப்பொழுதும் பிரியாதவர் சத்ருக்னன். பரதன் சொன்னார், ஒன்னும் ராமண்ணாவோட இருக்கணும் சத்ருகுணா, இல்லை ராமண்ணாவை பத்தி பேசிண்டாவது இருக்காள். எனக்கு கேகே தேசத்துல யார் இருக்காள் ராமண்ணாவ குணங்களை பத்தி பேசுறதுக்கு? இங்கேயோ மாமா கூப்பிடுறார், தாத்தா கூப்பிடுறாருன்னு. சத்ருக்னா என்னோட வரைய, அங்க போனாலும் நம்ம ராமண்ணாவை பத்தி பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல, சத்ருக்னனும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தவர் போல வகரைன்னு சொல்ல, 2 பேரும் தம்பதிகளாக மாமா யுதாஜித்தோட கேகே தேசம் போயிட்டால். அதை சொல்லி தொடங்கிறது அயோத்தியா காண்டம். பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ. பரதேன மகாத்மனான்னு இருக்கு இப்போ உள்ள புஸ்தகத்துல. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகஹ. பழைய பாடத்துல அனகான்னு இருக்கு.
அகம்னா பாபம், பாபமே இல்லாதவராம் பரதன், கலங்கமே இல்லாதவர்னு சொல்றான். ஏன்னா மேல நடக்க போறேன் கைகை பண்ற விஷமத்துக்கெல்லாம் பரதனும் ஒரு கால் உடந்தையோன்னு யாராவது பக்தி குறைவா இருக்கிறவாள் நினைச்சிட போறாளேன்னு வால்மீகி இந்த கேஸுக்கும், ஏன்னா அம்மா பண்றது பிள்ளையோட நன்மைக்காக தான், புள்ள ஆசைப்படுறதை தான் அம்மா கண்மூடித்தனமா செய்வாள். இது மாதృபாவம். ஏதான அம்மா விஷமம் பண்ணா கூட பிள்ளையோட ஆசைக்காக தான் இருக்கும், நன்மைன்னு நினைச்சுன்னு தான் பண்ணுவா. அதுபோல கைகேயி பண்ண போற விஷமங்கள்லாம் பரதனோட யாரும் சம்பந்தப்படுத்தி விடாதீங்கோ, அவன் மகாத்மா, கலங்கமே இல்லாதவன். அதனாலதான் எடுத்ததுமே இந்த அயோத்தியா கண்டத்துல பரதேன ததானகா அப்படின்னா ஆரம்பமே எப்படி இருக்கு. வால்மீகி ராமாயணம் ஒரு சர்க்கத்தினுடைய ஆரம்ப சொல்லே எடுப்பே உயர்வு அப்படின்பார் எங்க தாத்தா. இந்த அயோத்தியா காண்டம் என்ன சொல்லோட ஆரம்பிக்கிறதுனால் கச்சதாம் அப்படின்னு ஆரம்பிக்க. கச்சதாம்னா போனார். கச்சதாம்னு சொல்ற இந்த அயோத்தியா காண்டத்துல பல கச்சதாம் இருக்கு. என்ன கச்சதாம்னால், சத்ருக்னனோட பரதன் கேகே தேசம் போனார். தசரதர் ராமனை நினைச்சுட்டே உயிரை விட்டார், சொர்க்கம் போனார். தசரதருக்காக ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் போனால்னு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அயோத்தியா காண்டத்துல சொல்லப்படுறது. கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா. எல்லாத்துக்கும் மேல வால்மீகி சொன்னார், பரதன் கேகே தேசம் போனார்னு ஏன் சொல்லி ஆரம்பிக்கிறேன் தெரியுமா? அந்த பரதன் மாத்திரம் அயோத்தியில இருந்திருந்தாரானா மேல இந்த கலகங்கள்லத்துக்கெல்லாம் இடமே இல்லாத பண்ணியிருப்பார். பரதன் ஏன் கேகே தேசம் போனார்? அதனாலதானே ராமனுக்கு வனவாசம் நேர்ந்ததுங்கிற தாபத்தோட. ஏன்னா வனவாசம் போன பரதனை, ராமனையே விடாது துரத்தின்னு வந்தார் பரதன். சத்ருக்னனோட கூட சைன்யங்களோட சித்திரக்கூட பர்யந்தம் வந்து அழைக்க வந்தவர். ஒரு கால் அப்பேற்பட்ட பக்தனான பரதன் அயோத்தியில இருந்திருந்தாரானால் கைகேயி வரனே கேட்க விட்டுருக்க மாட்டார். ராமன் வனவாசம் போறா போல நேர்ந்திருக்காது. மேல நடக்க போற விபரீதங்கள் அயோத்தியில எல்லாம் நடக்கிறதுக்கு மூல காரணம் பரதன் கேகே தேசம் போனதுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த அந்த அர்த்தத்தை மனசுல வச்சுன்னு முதல் ஸ்லோகத்துல கச்சதா மாதுலகுலம், இதுதான் அனர்த்தத்துக்கு காரணம். மேல அயோத்தியில நடந்த பரிதாபங்களுக்கு காரணம் பரதன் கேகே தேசம் போனதுதான் அப்படிங்கிறத அயோத்தியா கண்ட ஆரம்பத்திலேயே சொல்றார். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. சத்ருக்னன் நித்திய சத்ருக்னன் அப்படிங்கிறார். நித்திய சத்ருக்னன்னா சத்ருக்களை எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்னு அர்த்தம். நித்தியம் ஜெயிக்கிறவர், அதனால சத்ருக்னா அப்படின்னா. நித்திய சத்ருக்களை ஜெயிப்பார்னா நித்தியம் தடி எடுத்து 10 பேரை அடிச்சுட்டு இருப்பார்னு அர்த்தமா? சண்டை போட்டு இருப்பார்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நித்திய சத்ருக்கள்னு ஜீவனுக்கு 6 பேர்கள் இருக்கா உள்ளுக்குள்ளே. உலகத்தை முழுக்க ஜெயிச்சேன்னு சொன்னா ஹிரண்யகசிபு சபையில வந்து இடின்னு சிரிச்சு சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணினா. பிரகலாத சுவாமி சொன்னால், அப்பா உலகத்தை முழுக்க ஜெயிச்சுட்டேன்னு சொல்றேளே, உங்களுக்குள்ள ஒரு 6 சத்ரு இருக்கானே, அவனை ஜெயிச்சேலான்னா. தஸ்யுன் புராஷன்ன விசித்யலும் பதஹாம் மன்யம் தயே கே ஸ்வஜிதாதிஷோ தசா. தன் 10 திக்க ஜெயிச்சு போறாதப்பா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கிற உள்ள 6 சத்ருக்கள் இருக்கான். ஒருத்தன் வெளியில உலகத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா அவன் வீட்டுக்குள்ள 6 திருடன் பூந்ததை அவன் கவனிக்கல. அவனையும் அவன் வீட்டையும் திருடின்னு இருக்கான் 6 திருடன், அதை கவனிக்கல அவன். அதுபோல உள்ள காமாதிகளை ஜெயிக்காதவன் எத்தனை திக்க ஜெயிச்சு என்ன பண்ண போறான்? தஸ்யுன் புராஷன்ன விஜித்யலும் பதஹாம் மன்யம் தயே கே ஸ்வஜிதாதிஷோ தசா. 10 திக்கும் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லப்பா. இந்த 6 சத்ருக்களை ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான ஜெயம்னு சொன்னார் பிரகலாத். அவர் ஜெயிச்சவர், அதனால அதை தைரியமா சொல்றார் பிரகலாத சுவாமி. ஏன்னா அவ்வளவு விடுதல் பண்ண ஹிரண்யகசிபு கட்டு போனோம்னு ஒரு தடவை கூட நினைக்கல. மலையிலேருந்து உருட்டி விட்டான், விஷம் வச்சான், தக்ஷகனை விட்டு கடிக்க சொன்னான். என்ன பண்ணல பாப்பி ஹிரண்யகசிபு பிரகலாதனை. ஆனாலும் ஒரு இடத்துலயாவது நிருசிம்மமே எங்க அப்பா இப்படி என்ன படுத்துறாரே, இந்த பாபியை ஏதாவது பண்ணுங்கோன்னு ஒரு தடவை கூட சொல்லலையா. ஒரு தடவை கூட அப்பா என்ன கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லலையா. அதுதான் பிரகலாத சுவாமி. இதுக்காக தான் நிருசிம்மம் முருகரார் ஓடி வந்து தூணை பிளந்துட்டு வந்து 1000 கையாலையும் வாரி அணைச்சு கட்டிண்டு பிரகலாதனை. ஏன்னா இந்த குணத்துக்கு தான் சுவாமி சந்தோஷப்படுறார். யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாரும் கெட்டு போயிடணும்னு அழிஞ்சு போயிடணும்னு நினைக்க கூடாது. தோஷங்கள் இருக்கும், சுத்தி இருக்கிறவாளுக்கு உலகமே தோஷங்கள் நிறைஞ்சதுதான். குணதோஷ யுதோ லோகஹா அப்படின்னு குணம் தோஷமும் நிறைஞ்சதுதான் உலகம். 1000 ரூபாய்க்கு மாம்பழம் விற்கிறது
பம்பாயில் ஒரு பழம் 1000 10000க்கு விற்கிறது ஆப்பூஸ்னு ஒரு மாம்பழம். அதுலேயும் விளக்கக்கூடிய அம்சம் இருக்கு. காம்பு இருக்கு, தோழி இருக்கு, கொட்டை இருக்கு. அது சாப்பிட முடியுமா? 10000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் மாம்பழம், கொட்டையும் சேர்த்து அரைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? தோழியை சேர்த்து அரைக்க முடியுமா? விளக்கக்கூடிய அம்சங்கள்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கு. தாழம்பூ அருமையா வாசமா இருக்கு, அதுலேயும் முள்ளு இருக்கு. அதையும் கவனிச்சுட்டு தான் தாழம்பூவை நம்ம எடுத்து புழங்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா தாழம்பூ புதர் எங்க இருக்கோ அங்க கட்டாயம் சர்ப்பம் இருக்கும்னு சொல்றா. சர்ப்பம் இருக்கும். தாழம்பு புதர் இருக்கிற இடம்னா அங்க சர்ப்பம் இருக்கும் வாசத்துக்கு. உயர்ந்த ரோஜான்னு சொல்றோம், அதுல முள்ளு இருக்கு. தாமரைன்னு சொல்றோம், சேத்துல தான் மலர்றது. அது தோஷமும் இருக்கு, குணமும் இருக்கு உலகத்துல. அதனால லோகத்தை பார்த்துட்டு இருந்தானால் குணதோஷங்களை பார்த்துட்டு இருப்பான். உத்தவ சுவாமிக்கு பகவான் சொன்னார் உத்தவ கீதையில, நீ ஏன் லோகத்தை பார்க்கிற, என்ன பாருடா உத்தவா, குணதோஷங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான் தோஷம், என்ன பார்த்துட்டு இருக்கிறது தான் குணம் அப்படின்னு விட்டா. குணஸ்து உபயவர்ஜிதா. குணம்னா என்ன, தோஷம்னா என்னன்னார் உத்தவர். குணதோஷங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான் தோஷம்னா. யார்கிட்ட எது நல்ல குணம் கெட்ட குணம்னு இதை விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது தான் தோஷம். ராமனுடைய குணம் என்னங்கிறத பேசிட்டு இருக்கிறது தான் குணம். கிருஷ்ணனுடைய கிருபை என்ன, ராமனுடைய குணம் என்ன. விஷத்தை தடவிண்டு பாலை கொடுக்க வந்த பூத்தனைக்கு உள்பட மோட்சத்தை கொடுத்தானே அந்த பகவான். கம்பா தயாலும் சரணம் ரஜயமேன்னு அந்த பூதனை எவ்வளவு போக்கிரியவள், எவ்வளவு துஷ்டவள், எத்தனை குழந்தையில கொன்னவள். இன்னும் பல கிராமங்கள்ல போய் பல குழந்தையில கொண்டுட்டு தான் நந்த கோகுலம் வரா கிருஷ்ணனையும் கொல்றதுக்கு. பூதனா லோகபாலக்னி ராட்சசி, பச்சை நரமாம்சங்களை சாப்பிடக்கூடியவள் ராட்சசி, ருதிராசன எல்லாம் சொன்னார் பரீட்சித்து. இப்பேற்பட்ட பாப்பிக்கு மோட்சம் கரையிலே அப்படின்னார். பூதனா மோட்சத்தை சொன்னதும் உடனே சுகர் சொன்னார், ஜிகாம்சயா விஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதி. எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் 2 முரடு பால் அந்த பூத்தனேட்டையும் பகவான் குடிச்சுட்டாண்டா, அதனால மோட்சம் தான். அந்த பாலாது சுத்தமா இருந்ததோன்னால் அதுவும் ஹாலாஹல விஷம் தடவின பால். அந்த பாலும் சுத்தமான பால் இல்லை, விஷம் தடவின பால் தான். ஆனாலும் எனக்கேன பிரகாரேனே கிருஷ்ணனிடத்துல வந்ததுனால மோட்சம்னு சொன்னால், அப்போ இப்படி ஒரு தயாளுவை சரணமடையாம எப்படி இருப்பாள் அப்படிங்கிறார் உத்தவர். அஹோபகீயம் ஸ்தன கால கூட்டம் ஜிகாம்சயா பாயேதப்யசாத்வி லேபே கதிம் தாத்ருச்சிதாம் ததோன்யம் கம்வாதயாலும் சரணம் ரஜேமா. பக்கன்னு பேரு அவனோட சகோதரனுக்கு. இவளுக்கு பக்கின்னு பேர். பூத்தனைக்கு பகாசுரன் ஒரு அசுரன் கிருஷ்ண அவதாரத்துல வரான் இல்லையா, அது பூத்தனையோட சகோதரன் அவன். இவளுக்கு பக்கின்னு பேர். அஹோ பக்கீயம் ஸ்தன காலகூட்டம், காலகூட்ட விஷத்தை தடவிண்டு வந்தா ஜிகம்சயா பாயயதப்யசாத்வி, விஷத்தை கொடுக்கிறாள். யசோத போல வேஷம் போட்டுண்டு வரார். போட்டு இருக்கிறது அம்மா போல வேஷம், கொடுத்ததோ காலகூட்ட வேஷம். எண்ணத்திலையும் சுத்தி இல்லை, வெளியில காரியத்திலையும் சுத்தி இல்லை. ஏதோ ஒண்ணுல சுத்தி இருந்தது. அவர் காதையும் வேணா செய்ய தெரியாது, எண்ணம் நல்ல மனசுன்னு சொல்லி ஏத்துப்போம்னா எண்ணத்திலையும் சுத்தி இல்லை. எண்ணம் நன்னா இல்லைனாலும் காரியம் ஏதோ நன்னா பண்றாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம்னா காரியத்திலையும் சுத்தி இல்லை. பண்றதும் பிள்ளைகளை கொலை பண்றார். எண்ணமும் கெடுதல், இந்த குழந்தைய எப்படியாவது கொல்லணுங்கிற எண்ணத்தோடையே விஷத்தை தடவிண்டு வந்து யசோத போல வேஷம் போட்டு பால் கொடுக்கிறார். ஆனா அந்த கோபிகைக்கும் லேபே கதிம், அவளும் மோட்சத்தை அடைஞ்சாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், கலியில வரப்போற ஜனங்கள்கிட்ட குணதோஷம் பார்த்து அனுகிரகம் பண்றதுன்னா சாத்தியப்படாதுங்கிறத கிருஷ்ணாவதாரத்துல முன்னையே காமிச்சுட்டார். பூதனா மோட்சம், ஜகடாசுர மோட்சம். எப்படியோ கிருஷ்ணனிடத்துல வந்துட்டா போரும் மோட்சம் கிடைச்சு. குணதோஷம் பார்க்க மாட்டார் குருவாயூரப்பன் அப்படிங்கிறத தன் சரித்திரம் மூலமாக காமிச்சார். தன் சரித்திரத்திலேன்னு உத்தவ சுவாமி. அப்பேற்பட்ட கிருஷ்ணனை யார் சரணம் அடையாம இருப்பார்? கம்பாதயாலும் சரணம் ரஜேமா அப்படின்னார் விதுரோத்தவ சம்பாதத்துல. அதுபோல குணத்தை பார்க்கறதுன்னா பகவானுடைய குணங்களை தான் பார்க்க. கல்யாண குணங்கள் அது இந்த அயோத்தியா கண்டத்துல மேல சொல்றா. கௌசல்யா சுசுபே தேனே புத்ரேணாமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே சஹிதேவைருதீர்ணஸ்யே ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹ
புத்திமான் நீதிமான் வாக்மி மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதः வீரியவான்ன ச வீர்யேன மஹதாஸ்வேன விஸ்மிதः ஆயகர்மண்யுபாயஜ்ஞः சந்திருஷ்டவ்யய கர்மவித் உத்தரோத்தர யுக்தீனாம் பக்தாவாசஸ்பதிர்யதா ந சாவமம் தா பூதானாம் ந ச காலவசானுகः தமேவம் மிருத்த சம்பன்னம் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி ஜனூகோகுஷ்ட சன்னாதः மேதினிம் கம்பயன்னிவா இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மஹதாயாம் தம் ராமம் சத்ராவிருதானனம் ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே சாயம் பிராதः சமாஹிதாः சர்வாம் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினः தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனः க்ஷிப்ரமுதாரஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா தொமர்ஹசி. அயோத்தியா காண்டம் முதல் 2 சர்க்கம் ராமபக்தாளுக்கு பெரிய விருந்து. நூற்றுக்கணக்கான கல்யாண குணங்களே ராமனுடைய குணங்களே வால்மீகி வருஷிக்கிறார். ராவண வதத்துக்காக தேவதைகளால் பிரார்த்திக்கப்பட்டு சர்வேஸ்வரனே வந்திருக்கான் ராமனாக நீங்க சொல்லிவிட்டா. ராமன் தெய்வம்ங்கிறதுக்கு அயோத்தியா காண்டத்துல இந்த ஒரு ஸ்லோகமும், யுத்த காண்டத்துல பிரம்மாதிகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தான் பிரமாணம். ராமன தெய்வம் தெய்வம்னு நம்ம வழிபடுறோம்னா மனுஷாவதாரம் தானே. தன்னை அவர் எங்கேயும் தெய்வமா காட்டின்றதில்லை, தெய்வம்னு சொன்னதில்லை. ஆனாலும் தெய்வமா வழிபடுறதுக்கு இதெல்லாம் தான் ஆதார். சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி. ராவண வதத்துக்காக தேவதைகள் பிரம்மாதிகள்லாம் பிரார்த்திச்சு வந்திருக்கான் சர்வேஸ்வரன் ரங்கநாதனேன்னு சொல்லிவிட்டார். அப்புறம் கௌசல்யக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கான் ஸ்ரீராமன். கௌசல்யாசு சுபே தேனே புத்திரேன அமித தேஜசா. அவர் எப்போதும் புத்திமானாக இருக்கா. வரத்தியார ஏமாத்தர புத்தி இல்லை. எப்போதும் அவர்னஸ்ங்கிறாளே இங்கிலீஷ்ல, எப்போதும் விழிப்போட இருக்கிற, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. செல்லு பார்த்து பார்த்து டிவி பார்த்து பார்த்து இப்போ அரை தூக்கத்திலேயே நடமாட்டமா இருக்கு. பொழுது விடியறதையே செல்லு முஞ்சில தான் முழிக்கிறது. ராத்திரி கண்ணெறியற வரையும் செல்லை பார்த்துட்டு தான் தூங்குறது. டிவியை பார்த்துட்டும் செல்லை பார்த்து அது அரை தூக்கத்திலேயே இருக்கிறது கூடாது. குடிச்சா போல குடிச்சாதானா அந்த நிலை. இதுவும் ஒரு விதத்தானே மத்தியம் தானே, அது கூடாது. மந்தமதியா இருக்கக்கூடாது. புத்திமானி எல்லாரிடத்திலையும் இனிமையா பேசுவார். மதுராபாஷி முன்னாடி போய் பேசுவார். பூர்வபாஷி பிரியம். பூர்வபாஷின்னு ஒரு குணம் ராமனுக்கு. அவர் பேசட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். முதல்ல அவர் சௌக்கியமானு கேட்கட்டும், அப்புறம் நம்ம கேட்போம்னு இருப்பா. சில பேர் பேசாமலே போயிடுவார். ஒருத்தருக்கு பார்த்துட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஸ்நேகம் இந்த சௌக்கியமானு கேட்காததுல கெட்டு போயிடும். அப்படி இருக்க மாட்டாராம் ராமன். பூர்வபாஷி பிரியம்பதா. தானே முன்னாடி போய் 2 வார்த்தை பேசிவிடுவார். பிரியம்பதா இனிமையா பேசுவார். எவ்வளவு தனுர்வித்தையெல்லாம் கத்துன்னு இருந்தாலும் வசிஷ்டாதிகள் முன்னாடி ரொம்ப வினயத்தோட இருப்பார். வீரியவான்ன ச வீர்யேனே மஹதாஸ்வேன விஸ்மிதா. எப்பொழுதும் பிரசாந்தியா இருப்பாராம். சமாதானம் வேணும். இப்ப எல்லாம் இருக்கு, சமாதானம் இல்லை. நம்ம பெரியவாழ்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு பங்களா இல்லை, கார் இல்லை, செல்லு இல்லை, ஃப்ளைட் எல்லாம் அவ காலத்தில் கண்டுபிடிக்கல, ரயில் கூட போடலன்னு 1 வருஷம் முன்னாடி. ஆனால் ஒரு சமாதானம் மழையா குடிகொண்டு இருந்தது. சமாதானம் திண்ணையில் உட்காந்துருப்பா. கிராமத்தில் ஏதோ கார்த்தால கொஞ்சம் அறிபறியா நதியில் போயோ குளத்தில் போயோ ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். அது கூட சமாதானமாக தான் பண்ணுவாள். அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுவாள், சஹசிராவர்த்தி பண்ணுவாள், சிவபூஜை பண்ணுவாள், ராமாயண பாராயணம் பண்ணுவாள், வைஷ்ணதேவம் பண்ணுவாள், வைஷ்ணதேவம் பண்ணுவாள், சாப்பிடுவா. ஏதோ சாயரட்ச வேளையில ஒரு வயலை போய் ஒரு சுற்றி கிருஷியை பார்த்துட்டு வருவாள். மிச்ச நேரங்கள்லாம் திண்ணையில் உட்காந்து சமாதானமாக இருப்பாள். ஏதோ ராம ஜபம் பண்ணிட்டு கார்த்தால விஷ்ணு தரிசனம், சாயங்காலம் சிவ தரிசனம்னு வாழறதுங்கிறதுல பலவிதம் இருக்கு. இப்படியும் வாழ்ந்தால் நம்ம பெரியவாள்ங்கிறத நினைச்சாவது பார்க்கணும். அதை நினைக்கிறதுக்கு இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்காகவாது ஒரு சாந்தி வேணும் மனசில். இப்படியும் வாழ்ந்திருக்காளே. அடுத்த கிராமம் தெரியாது. அடுத்த கிராமம் போறது அமெரிக்கா போற மாதிரி இருக்கும். அவளுக்கு வாகன வசதியும் அப்ப கிடையாது. வண்டி கட்டிட்டு போகணும். மாட்டு வண்டியில சில பேர்கள் ஏற மாட்டா, குதிரை வண்டியில தான் ஏறுவாள்னு அப்படியெல்லாம் நியமம் வச்சுட்டு இருந்தா. பசு பூஜிக்கிறதுக்கு உள்ளது.
காலமாடா இருந்தா கூட அதுவும் மாடு வர்க்கம்ங்கிறதுனால ஏறமாட்டா, மாட்டு வண்டியில ஏறுறது இல்லைன்னு இருந்தா. எங்க ஊர் பக்கம் நாராயணேந்திரால்னு ஒரு மகான் இருந்தா, கஞ்சனூர்ல அவ சித்தியா இருக்கா. முத்தண்ணாவாளுக்கும் குரு அவாள். அவ மாட்டு வண்டியில ஏற மாட்டாளாம், குதிரை வண்டியில தான் ஏறுறதுன்னு வச்சுட்டு இருந்தா. அப்படியெல்லாம் நியமங்கள் வச்சுட்டு அடுத்த ஊருக்கு கூட போகாம, போகணுங்கிற காரியமும் இல்லாத, சங்கல்பமும் இல்லாத, சிவாலயம் விஷ்ணு ஆலயம் பகவானை தியானம் பண்ணிட்டு அவளும் கொடுத்தனம் பண்ணலையா? இன்னும் சொல்ல போனா 10 குழந்தை 12 குழந்தை எல்லாம் பெற்று அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி கார்த்தி பண்ணி என்னென்ன உண்டோ அந்த கடமைகள்லையும் தவறில்லை. அவ எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவளோட சக்திக்கு என்ன உண்டோ பண்ணி தானே இன்னைக்கு எல்லாரும் இந்த தலைமுறைகள் இருக்கும் அன்னைக்கு. ஆனா 2 குழந்தை பெற்று படுறாள் அவ்வளோ பாடு. இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை ஆனாலே 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறாள், ஓட்டமா ஓடுறாள், முடியலைங்கிறாள், ஒருத்தரம் பண்ண சாத்தியம் இல்லை எங்களுக்குங்கிறாள். எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை இல்லை. பொறுமை ரொம்ப குறைஞ்சு போயிடுது. பொறுமையை வளர்த்துக்கணும். 1/2 மணி 1 மணி நல்ல நாமாக்களை சொல்லணும், சத்கிரந்தங்களை படிக்கணும், சமாதானமா ஆலயங்கள்ல போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சத்து நித்தியம் பிரசாந்தாத்மா, எப்பொழுது சாந்தியை கொள்ளணும். வேதமே திரும்ப திரும்ப ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, சாந்தியை கொள்ளு சாந்தியை கொள்ளுங்க. தயாஹகம் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் திபதே சதுஷ்பதே ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்தி. எல்லாருக்கும் சாந்தி ஏற்படட்டும், சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பாடினார். சுதந்திர காலத்துல சாந்தி நிலவ வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு, சாந்தி இல்லைன்னா சுகம் இருந்தா கூட அனுபவிக்க முடியாது. தியாகராஜ சுவாமிகளும் ஒரு கீர்த்தனத்துல சாந்தமுலேகா சௌக்கியமுலேது அப்படின்னா, சாந்தி இல்லாத என்ன இருந்தாலும் சௌக்கியம் இருந்தாலும் அனுபவிக்க தெரியாது அவளுக்கு. சது நித்தியம் பிரசாந்தாத்மா, பிரசாந்தியா இருப்பார். மிருது பூர்வம் பிரபாஷத்தே, இனிமையா பேசுவார். யாராவது கடுஞ்சொற்கள் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாரா ராமன். உச்சியமானோபி பருஷம், பருஷமா யாராவது பேசினா கூட நோத்தரம் பிரதிபத்தியதே, அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே கதஞ்சிதுபகாரேணே கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. ஒரு உபகாரம் சின்னதா ஒருத்தர் பண்ணிட்டா கூட ராமன் மறக்கவே மாட்டாராம். அப்புறம் அவளே 100 இடைஞ்சல் பண்ணாலும் அதை பொருட்படுத்த மாட்டாராம், அந்த உபகாரத்தையே நினைப்பார். கிருதேன ஏகேன துஷ்யதி, ஒரு உபகாரத்தை சினைச்சு சந்தோஷப்படுவார். நஸ்மரதி அபகாராணம் சதமபி, அவளே 100 இடைஞ்ச பண்ணாலும் அதை பொருட்படுத்தது. ஏன்னா ஜீவன் பண்ணலைன்னா தானே ஆச்சரியம். அதுவும் பந்து வர்க்கங்கள் லோகத்துல பழகிறவாள் எப்போதுமே எல்லாரும் நல்ல நோக்கத்தோடையே எல்லாத்தையும் பழகுவாள்னு சொல்ல முடியாது. ஞாதிஷ்டே தனலேன கிம்மா ஒரு கவி. ஞாதி பக்கத்துல இருந்தா நானா நெருப்பு கூட என்னத்துக்கிடா வேணும்னா, ஒரு கொட்டா போட்டிருந்தோம் ஆத்துலன்னா ஞாதி பார்த்தா போருமா பத்தி நுடுமா, தீப்புட்டி வைக்க வேண்டாம். அவங்க வேற இறங்க ஒரு தடவை பார்த்தான்னா போறோம், நல்ல வேஷ்டியா இருக்கேன்னு பார்த்தான்னா வேஷ்டி கிழிஞ்சு போயிடும், இங்கே ஆணியில மாட்டி விடும், இல்லை பூஜை காலத்துல தீபம் போட்டுவிடும், உதுவத்தி போட்டுவிடும், உடனே கிழிஞ்சு போயிடும். ஒரு கவி ரொம்ப அனுபவிச்சிருக்கான் போல இருக்கு ஞாதிகளால. அவன் சொன்னான் ஞாதிஷ்டே தனலேன கிம்னா, ஞாதி பக்கத்துல இருந்தாண்டா நெருப்பு கூட வேண்டாண்டா, பெட்ரோல் கூட வேண்டாம், தீப்பெட்டி கூட வேண்டாம். யாருமே அப்படிதான் இருப்பா லோகத்துல, இவாவா இப்படித்தான் இருப்பாள்ங்கிறத அந்த சத்தியத்தை மனசுல வாங்கினுட்டாலே சமாதானம் வந்துடும். அவள்கிட்ட போய் நாகப்பாம்பிட்டு போய் நீ நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னு புடிவாதம் பண்ணிட்டு இருப்பாளா? அது படம் எடுத்து ஆடுறதுதான் அதோட நேச்சர். அது போய் பாலை கொடு, பசு வேணா பாலை கொடுக்கும். நாகப்பாம்பை போய் நீ எனக்கு ஒரு நல்ல க்ஷீரம் கொடு, காபி போட்டு சாப்பிடேன்னு கேட்டா பால் கொடுக்குமா? அது விஷத்தை தான் கேட்கும். அது பாம்பு, அது விஷத்தை. பாலை கொடுத்தா கூட திருப்பி அது விஷமா தான் கேட்கும். இதே நல்ல துளுரு புல்லா கொடுத்தோம் பசுட்டேன்னா விஷான அமிர்தமான க்ஷீரத்தை கொடுக்கும். பசுதான் க்ஷீரத்தை கொடுக்கும், பாம்பு விஷத்தை தான் கேட்கும். அது அப்படி இப்படி அதோட நேச்சர். இதை மாத்தி பண்ணுன்னு சொன்னான். ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு மொத்தம் விசாரம் பண்ணிட்டே இருந்தான், இவன் ஆயுசு போயிடும். அது அப்படித்தான். அப்படிங்கிறத மனசுல வாங்கிட்டு இது என்னத்துக்கு, பகவானை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஜென்மா. இந்த நாழி அவளையும் நினைக்கிற நாழிக்கு ராமனை நினைப்போம், ராமாயணம் படிப்போம், ராமகதையே யூடியூப்ல கேட்போம்,
ராமநவமி புண்ணிய காலத்துல கதை நடந்துட்டே இருக்கு. ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. ராமாசிரமத்திலேருந்து நடந்துட்டு இருக்கே. ஒரு 1/2 மணி கேட்போம், 1 மணி கேட்போம். தெரிஞ்ச வாளுக்கும் இதுல ஆசை உள்ள வாளுக்கும் அதை ஷேர் பண்ணுவோம். அவளையும் கேட்க முடியுமா பண்ணுவோம்னு நல்லதுல எப்போதும் மனசை ஏற்படுத்திக்க. நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும் எல்லாம் வேதம் போய் பிரார்த்திக்க சொல்றது. பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः. பத்ரம் நல்லதே பார்க்கணும். பத்ரம் பஷ்யேமா, பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. ஒரு நாளும் கடிகாரத்தை கட்டின்னு ஓட மாட்டாராம் பகவான். காலத்துக்கு ஒரு நாளும் வசமாக மாட்டார். 8 மணிக்கு ஒரு காரியத்தை நடத்தணும்னால் ஐயோ 8 மணி ஆயிடுதே இன்னும் பண்ணலையேன்னு பதறது சோம்பேறிகளோட அடையாளம். 7:45 பண்ணிட்டு ஆயிடுது, 8 மணி இனிமேதான் போறது, செய்ய வேண்டியது ஆயிடுதுன்னு இருப்பால் விவேகிகள். காலத்துக்கு ஒரு நாளும் வசப்பட மாட்டார். நச்சாவமந்தா பூதானாம், எந்த பூதங்களையும் அவமதிக்க மாட்டார். நச்சாவமந்தா மனுஷியானாம்னு சொல்லாம இங்க பூதானாம்ங்கிறது பற்றி தான் சொல்றார். மனுஷால தாங்க ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு இல்லைன்னு இல்லை. ராமாயணம் எப்படி சொல்றது பாருங்கோ. எந்த ஜீவராசியும் குறைச்சு நினைக்காதே. எந்த எறும்புட்டான்னா கூட அதுட்ட கத்துக்க வேண்டியது நமக்கு எவ்வளவோ இருக்கு. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. அது ஓடின்னு இருக்கு, நம்ம உட்காண்டே இருக்கமே செல்ல வச்சுட்டு. அதோ எறும்பு போறதே, என்ன கடிக்க போறதேன்னு பதறதை விட அத்தூண்டு எறும்பு கூட ஏதோ ஒரு முயற்சியில இருந்துட்டு இருக்கேன், நான் இப்படி உட்காண்டே இருக்கேனே அப்படின்னு அதை பார்த்து நம்மளை திருத்திக்கணும். எல்லாரிடத்திலையும் எடுத்துக்கிறதுக்கு நல்லது எவ்வளவோ இருக்கு. நச்சாவமந்தா பூதானா, எடுத்துக்கிறோமோ இல்லையோ அவமதிக்காமலாது இருக்க தெரிஞ்சுக்கணும். அவமந்தா பூதானா நச்சே அவமந்தா பூதா நது கால வசானுகா, ஒரு நாளும் காலத்துக்கு வசப்பட மாட்டார். இப்படி எல்லாம் பல நல்ல குணங்களுடைய ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணேன். ஜனங்கள் எல்லாம் கூட்டு சொல்ல, மேகம் இடி இடிக்கிறா போலே, பூமியே பழக்கிறா போலே ஜனங்கள்லாம் குதிச்சு ஆரவாரம் பண்ணி ஜனோகோஷ்ட சன்னாதா மேதினீம் கம்பயன்னிவா, பூகம்பமே வந்துடுமோன்னு தசரதர் கவலைப்படுறா போல அத்தனை ஆரவாரம் பண்ணினாலாம் சத்தம் போட்டு குதிச்சு ஜனங்கள். சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாள், பட்டாபிஷேகம் பண்ணா யானை மேல ஊர்வலம் விடுவேல் ராஜாவை பட்டு சாதரா போத்தி வெண்குட பிடிச்சி ராமன் கையில வாளோடு உயர்ந்த வைர கிரீட்டம் சாத்திண்டி செங்கோலை பிடிச்சிண்டி பட்டு சாதரா போத்திண்டி சந்தன கலபங்கள்லாம் பூசிண்டி வாத்திய கோஷங்களோட யானை மேல வர அந்த ராமனை அயோத்தியா வீதியில நாங்கள்லாம் பார்க்க போறோம். ராஜன்னே நாங்களே பாக்கியசாலி. இந்த அயோத்தியில எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், மேற்கொண்டு வாழ வரலாம். ஆனாலும் இப்போ இருக்கிற நாங்களே பாக்கியசாலிகள். ஏன்னா இப்ப பட்டாபிஷேகம் பார்க்க போறோம். உடனே யானை மேல வாகனம், யானை வாகனத்துல இப்ப வரப்போறார். இச்சா மோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமஹதாயாம் தம் ராமம் சத்ர ஆவருதானனம். இந்த கொடையோட ஒரு பாகத்தினால மறைக்கப்பட்ட முகத்தோடு ராமன் வருவார். இந்த குஜலங்களோட இடுக்கு வழியா ராமனுடைய காந்தியே அழக பார்த்து நாங்க ரசிப்போம். குருவாயூர்ல போய் நிற்கிறோம். கியூல பகவான தரிசனம் ஆயிடுது. கலபங்கள்லாம் கொடுத்துட்டால் கை நிறைய பிரசாதம் வந்து கொடுத்து வந்தாச்சு, பார்த்தாச்சு, நமஸ்காரம் கூடி மனத்துல பண்ணியாச்சு, கிளம்ப போறோங்கிறதே 10 நிமிஷம் இதெல்லாம் சிவேலி பார்க்கலாம் அப்படின்னா எந்த முட்டால் ஓடி வருவோம் வெளியில. நான் பார்த்தாச்சு, கையில பிரசாதம் வாங்கிட்டாச்சு, கவுண்டர்லையும் போய் நின்றுட்டு பால் பாயசம் நெய் பாயசம் என்னென்ன கிடைக்குமோ பை நிறைய வாங்கிட்டாச்சு. கிளம்ப போறோம்னா கூட இதோ குருவாயூரப்பன் சிவேலி வர போறார். யானை மேலே சின்ன மூர்த்தி தான், ரங்கநாதன் மாதிரி தனியே தெரிய மாட்டார், ஐராவதத்துல வர வாகனம் போல தெரிய மாட்டார், சின்ன மூர்த்தி தான். யானை தான் தெரியும், யானை காது தான் தெரியும். ஆனாலும் குருவாயூரப்பன் வராருங்கிற ஒரு பாவனைக்கு இந்த சண்டவாத்தியங்களோட கூட முன்னையும் பெண்ணையும் எத்தனை பக்தால் ஓடுறாள் இந்த நேரத்துல. சிவேலி சிவேலின்னு நித்தியம் 300 நாளும் பார்க்குறோம், வருஷம் முழுக்க பார்க்குறோம் குருவாயூர்ல. அதுதான் இங்க சொல்றார், யானை மேல வருவார், நான் பார்ப்பேனே. இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமஹதாயாந்தம்.
மகதா கஜேனேன்னார். பெரிய யானையா, இந்த குட்டி யானை இல்லை, 12 அடி 16 அடி உயரமுடைய யானையா. குஞ்சர ஷஷ்டிஹாயனாகனார் வால்மீகி. பனமர உயரங்கள்லாம் யானை இருந்துதான் அந்த காலங்கள்ல. ராமனே 12 அடி உயரம் இருந்தார்னு சொல்றார். 12 அடிக்கு ஒரு மனுஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப பெரிய உயரம்னு சொன்னா 8 அடி 8 அடி தான், அதுக்கு மேல இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்கும் அநேகமா. ராஜஸ்தான்ல இருக்கிறதுக்குள்ள, இப்போ இந்தியாவுக்குள்ளே ராஜஸ்தான்ல ராஜபுதன வம்சத்துல உள்ளவாள் நல்ல உயரமா இருக்காள் அப்படின்னு சொல்றா. நல்ல உயரம் இருக்கிறதுக்குள்ள. உலகத்துல பார்த்தோமானா இன்னும் உயரமான வாள்னு தெரியவா, விசாரிச்சோமான. அது இப்போ இருக்கிற விஷயம், பிராகிருதம் விஷயம் இல்லை. 12 அடி உயரம் இருந்தால் ஸ்ரீராமன் சொல்றா. 12 அடி ராமன் பனமரம் உயரத்துல இருக்கிற யானை மேல வந்தா எப்படி இருக்கும்? இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம். இதெல்லாம் நித்தியானுசந்தான ஸ்லோகங்கள் ராமாயணத்துல. இந்த இச்சாமோஹி மகாபாகும், கந்தர்வராஜ பிரதிமா, இந்த ஸ்லோகங்கள்லாம் ராமபக்தாளுக்கு உயிர்நிலையான ஸ்லோகங்கள். அதுபோல பாகவதத்திலே பிப்ரத்வேணும் ஜடர்பட்டயோகோ ஷியாமம் ஹிரண்யபரிதிம் அனமால்ய வருகே, இந்த ஸ்லோகங்கள்லாம் நித்தியானுசந்தான ஸ்லோகங்கள். பாகவதத்திலேயும் நித்தியானுசந்தானமான கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனுடைய தியானம், பர்காவீடம் நடவரவபுகு, இதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பெரிய உத்தீபனமான ஸ்லோகங்கள். இச்சாமோஹி மகாபாகும், இலையில பரமாறினா சொல்லுவார் பாகவதால்னா. வைதிகாலாம் திரிசுபர்ணம் சொல்றா போல பாகவதாலாம் இந்த ஸ்லோகங்களை தான் சொல்லிட்டு சாப்பிடுவார். யானை மேல வரான் ராமன், தேர்ல வரான் கந்தர்வராஜனாகன்னு அந்த பாவனையோடு கூட ஒரு பிடி சாத்த எடுத்து சாப்பிட்டோமானால் அன்னமே நமக்கு அமிர்தம் ஆயிடும். அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகு. செல்ல பார்த்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம கண்ட பேச்சு பேசிட்டு சாப்பிட்டோமானால் அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாகு. பகவான் நினைக்கணும். கபலே கபலே செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு ஒரு படி சாப்பிட்றதையும் பகவானை நினைக்கணும். கீதையில பக்தி உடையவாள் 15ஆம் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவாள். புத்தமூலம் அதஷாகம் அஸ்வத்தம் ராகுரவியும் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேத வித்துன்னு ஒரு நாளும் சாப்பிட்றதே இதெல்லாம் நித்தியானுசந்தான். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். கொடைபிடிச்சி ராமன் வரார், அதை நாங்க பார்க்க போறோம்னு ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணி, அயோத்தியா ஜனங்கள் சொல்றாளாம், ராஜன்னே உங்களுக்கா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோணல. இந்த அயோத்தியில இருக்கிற ஸ்திரீக்கள், புருஷால், பாலால், விருத்தால் எல்லாரும் ஆலயங்கள்ல போய் சுவாமியை கார்த்தாலையும் சாயங்காலமும் வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? எங்க ராமன் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும், அந்த ராமனை சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணி நாங்க பார்க்கணும்னு நாங்கள்லாம் வேண்டினதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரவൃத்தி வந்தது. பட்டாபிஷேகத்துல உங்களுக்கு ஒரு சங்கல்பம் வந்ததுன்னு. ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ. கார்த்தாலையும் சாயங்காலமும் ஆலயத்துக்கு போறோங்கிறார். இந்த ஸ்லோகங்கள்ல இருந்தெல்லாம் அவளுடைய ஒரு அன்றாட ஆன்மீகமும் தெரியறது. சாயம் பிராதः சமாஹிதாः, ஒருமப்பட்ட மனசோடு கூட சமாஹித மனஸ்காலாய் எல்லா தேவதைகளையும் வேண்டோம். ஏதோ பெரிய ஆலயம் ரங்கநாதர் கோவில் கொண்டி போல அயோத்தியில. அன்னைக்கு ரங்கநாதன் அங்க இருந்தார். அங்க இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்கிற பெரிய பெருமாள்கிட்டேருந்து ஆரம்பிச்சு சரையு கரையில இருக்கிற சின்ன குட்டி ஆஞ்சநேயரா இருந்தா கூட எல்லா தெய்வங்களையும் போய் வேண்டோம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி, எல்லா தெய்வங்களையும் வேண்டோம். என்ன வேண்டோம்? நாங்க நன்னா இருக்கணும்னோ, எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னோ வேண்டல்ல, எங்க ராமன் நன்னா இருக்கு. ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ ராமம் இந்தீவரஷ்யாமம் சர்வசத்ரு நிபர்ஹணம் பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம் தவராஜோத்தமாத்மஜம். உங்களுடைய உத்தமமான அந்த ஆத்மஜன். 4 குழந்தையிலுமே ரத்னங்கள் தான் பிரபோ, ஆனாலும் 4 பேர்ல உயர்வு உங்க மூத்த புள்ள அந்த ராமன். அவன் எப்படி இருக்கான்? பௌர்ணமி சந்திரன் போல இருக்கான், சந்தகால சந்திரன் போல இருக்கான். இந்தீவரஷ்யாமம், நீலமேக ஷியாமலனாக இருக்கான். எல்லா சத்ருக்களையும் ஒடுக்கிறவனாக இருக்கான். ராஜாங்கிறவன் சத்ருக்களுக்கு பயத்தை கொடுக்கிறவனாக இருக்கான். சர்வசத்ரு நிபர்ஹணம்,
பஷ்யாமோ யுவராஜ்யஸ்தம், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க பையன் சாதாரண பையன் இல்லை பிரபோ, உங்களுக்கு தெரியும் ராஜன்னே, தேவதேவோபமம் ஆத்மஜம், உங்க புள்ள தேவாதி தேவன், தேவநாதன், தேவராஜன், தேவாதி தேவன் உங்க பையன். தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினேலானால் சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம், எல்லாருக்கும் நன்மை செய்யறதுல பிரவர்த்திச்சவராக நீங்க ஆவே. நீங்க பண்ண போறது லோகத்துக்கே பெரிய ஹிதம். ஹிதாயனஹா, அந்த நல்ல காரியத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் விஸ்வாவசு புறக்கட்டும், பஞ்சாங்க வரட்டும், நாள் பார்க்கறேன்னு தள்ளி போட்டு விடாதீங்கோ. க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம், க்ஷிப்ரம்னா சீக்கிரம் பண்ண போறேன்னு நீங்க ஆரம்பிச்சதை உடனே பண்ணுங்க. ஹிதாயனஹா க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா துவமர்ஹசி. வரதான்னு தசரதனை கூப்பிடுறா, இப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கறேலே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நீலமேக சியாமலனாய் அவனுடைய தேகம் நனைஞ்சி தங்க குடத்தினாலே பாலையும் புண்ணிய தீர்த்தங்களையும் வசிஷ்டர் அபிஷேகம் பண்ணி அந்த நனைஞ்ச தலையோடு ராமனை பார்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்க போறே. உங்களுக்கு மேல வரதன் யாரும் கிடையாது. அந்த வரதா அதை சீக்கிரம் பண்ணி எங்களுக்கு அந்த நனைஞ்ச தலையோட பட்டாபிஷேக கோலத்திலே ராமனை நாங்க பார்க்கணும். ஹிதாயனஹா க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா துவமர்ஹசி. இப்படியெல்லாம் அயோத்தியா ஜனங்கள் சொல்லி தசரதரை சந்தோஷப்படுத்தினால் அப்படிங்கிற அழகான கதை இப்பயும். நாளைக்கு மேல சுவாமி தேர்ல வரதும், தசரதர் பட்டாபிஷேகம்னு சொல்றதும், கௌசல்யம்மாட்ட போய் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதும், சுவாமி ரங்கநாதனை ஆராதிக்கிறதும், கைகேயி அம்மாவனுடைய வரத்வயங்கிற சரித்திரங்கள்லாம் 18 நாளா ராமாயணம் நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். நவாகமா இருந்தா இன்னைக்கு இப்ப கௌசல்ய ஆசீர்வாதம் ஆயிடும் 4 நாளைக்கு. ஆனா இப்ப 18 நாளா நடக்கிறதுனால ராமநவமி உற்சவம் இன்னைக்கு தான் 4 நாள் ஆறுது. மேல அயோத்தியா காண்டங்களும் ஒரு 5-6 நாள் சொல்லி, சுந்தரகாண்டம் ஒரு 5-6 நாள் சொல்லி பட்டாபிஷேகம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் இன்னைக்கு லட்சார்ச்சனை ரொம்ப நல்ல முறையில் ஆச்சு. ஸ்ரீராமருக்கு லட்சார்ச்சனை ராமர் ஏத்துண்டார். ரங்கநாதனும் இருக்கா, ராமருடைய குலதெய்வம் மேலே அவரும் அவருடைய காலடியில தான் இருக்கார் ராமர் நம்ம ஆசிரமத்தில் அழகா. ஏன்னா எல்லா ஊர்லேயும் ராமன் தெய்வம்னா ஸ்ரீரங்கத்தில் ராமன் பக்தர். ரங்கநாதனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டுறவர், சொல்லித்தரவர். 4 பிராகாரத்தில் 4 பக்கத்துலேயும் பட்டாபிராமரனும் கோதண்டராமரனும் போஜராமரனும் இப்படியெல்லாம் ராமர் பிரகாசிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில். அதுபோல் நம்ம ஆசிரமத்திலையும் ராமாசிரமத்திலையும் ரங்கநாதனோட கூட மேலே சித்திரப்படமாய் பெருமாள் இருக்கார். மூலஸ்தானம் ஒரிஜினல் படமே அது, வரைஞ்சதில்லை. மூலஸ்தானம் எதுவோ அதே படம் தான், படம் இல்லை, அது ரங்கநாதன் தான். அவருடைய காலடியிலே ஸ்ரீராமன் பக்தனாக நமக்கெல்லாம் தெய்வமாக பிரகாசிக்கிறார். குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம், இஷ்டதெய்வதம் அஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வதம்னு எங்கள் பெரியவாள்லாம் எங்களுக்கு ராமாயணம் எடுத்து கொடுக்குறதே சொல்லுவாள். இந்த ஸ்லோகத்தை முத்தன்னாவால்லேருந்து ஆரம்பித்து ராமாயண புஸ்தகத்தை கொடுத்து பாராயணம் எடுத்து வச்சாலானால் நமக்கு தெய்வம் ஸ்ரீராமன் தான். குலதெய்வதம் அஸ்மாகம், நமக்கெல்லாம் குலதெய்வம் கோதண்டத்தையும் பானத்தையும் வச்சுண்டு அவதாவ பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம்னு எல்லா பாக்கியத்தையும் தர ஸ்ரீராமன் தான் நமக்கு தெய்வம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று சேர்த்துட்டோமானா, குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குமோ. இஷ்ட தெய்வம்னு ஏற்றுட்டோமானால் இக்ஷ்வாகு வம்சத்திலேருந்து ஆராதிச்ச ரங்கநாதன் தான் நமக்கு இஷ்ட தெய்வம். அதனால இஷ்ட தெய்வதம் அஸ்மாகம் இக்ஷ்வாகு குல தெய்வதம், குலதெய்வதம் அஸ்மா. பரமராம பக்தர் குலசேகர ஆழ்வார். ஆனா அவர் சொல்லிகிட்டே இருந்தது பெருமாளான நாட்கள் ஸ்ரீரங்கம் போயிடுவேன், ரங்கநாதன் போயிடுவேன். ரங்கநாதன் முஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே அப்படின்னா. இப்போதான் அவரோட திருநக்ஷத்திரம் ஆட்சி புனர்வசுதா. குலசேகர ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் புனர்வசு தான் அவர் அழகா ஆச்சு. முஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. நான் சீக்கிரம் அங்க ஸ்ரீரங்கம் போயிடுவேன் ரங்கநாதன் இடத்துல. நாம பக்தாளுக்கெல்லாம் டெஸ்டினேஷன் ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா இங்கே ராமன் இப்படி 4 பக்கத்துலேயும் இருக்கார். அவருடைய குலதெய்வத்தையும் இங்கே ஆராதிச்சுண்டு ரங்கநாதன் தான் ஸ்ரீராமனாக வந்தார் அப்படிங்கிறது பிரசித்தம். இங்கே அழகா ரங்கநாதருக்கு பிரீதியாக இங்கே ராமாயணம் நடக்கிறது. ராமநவமி உற்சவம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி சபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாயே ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்னே
निवर्तिता शेषरुजे नमस्ते नारायण 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 स्वतीर्थमृद्भस्म मृदंगभाजान् पिशाच दुःखार्ति भयापहाये आत्मस्वरूपाय शरीरभाजान् श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की।